ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 30:18. நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்தாரால் சிறைபிடிக்கப்பட்டு அவர்களுடைய வீடுகளும் ராஜாவின் அரண்மனை எல்லாமே இடிக்கப்பட்டு மண்மேடுகளாக இருந்த சமயத்தில் ஆண்டவரை நோக்கி அவர்கள் முறையிட்ட போது ஆண்டவர் சொல்கிறார், நான் மறுபடியும் உங்களை உங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து திரும்பவும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தங்கப் போகிறீர்கள், அங்கே கம்பீரிக்கப் போகிறீர்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், இரக்கம் காட்டுவேன், தயவு கிடைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஏதோ ஒரு வகையில் சிறையிருப்பை அனுபவித்து கொண்டிருக்கலாம். இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவேன், திருப்பி உன்னுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை திரும்பவும் எடுத்து நிறுத்த, திரும்பவும் கட்டி எழுப்ப போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இடிந்து போன வாழ்க்கை, மண்மேடாய் போனதான பாலடைந்த வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் விசுவாசிப்போம். என்னுடைய வாழ்க்கை கட்டப்படாதா, என்னுடைய வாழ்க்கை மீண்டும் துளிர்க்காதா, பட்டு போய்விட்டதே என்று கூட நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னை மறுபடியுமாக திரும்ப எடுத்து கட்டுவேன், உன்னை துளிர்விடச் செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் இழந்த காரியங்களை 2 மடங்காக கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்ததை நினைத்து கலங்காது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசிப்போம். கர்த்தர் என்னுடைய வாழ்வை வளமாக்கப் போகிறார், என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார், என்னை பலப்படுத்த போகிறார், என்னை சுகமாக்கப் போகிறார், என்னுடைய வறண்ட வாழ்க்கை செழிப்பானதாக மாறப்போகிறது என்று விசுவாசிப்போம். பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பை நேசிக்கிறதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறைப்பட்டிருந்ததான மக்களை திரும்பவும் கொண்டு வந்து அவர்களுடைய ஸ்தானத்தில், அவர்களுடைய இடத்துல மறுபடியும் கூடியிருக்க செய்து அவருடைய வீட்டை திரும்ப கட்டி எழுப்பி, அரண்மனையை திரும்ப கட்டி எழுப்புவேன் என்று வார்த்தையை வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தது போல இந்த நாளிலேயும் மக்களுடைய வாழ்க்கையில் இணைந்து ஜபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பட்டுப்போன வாழ்க்கையை துளிர்விடச் செய்வீராக. மண்மேடாய் போய்விட்டது, இனி எழும்புமா என்று கூட நினைத்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. மீண்டும் கட்டி எழுப்புவீராக. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை இன்னும் பெரியதாக இருந்தது என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பின்னிலைமை ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் உடைய மகிமையான வாழ்க்கையாய், செழிப்பான வாழ்க்கையாய் பிள்ளைகளுக்கு மாற்றி தெரிகிறாங்க. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய அதை செய்து நாமத்தை மேம்படுத்தணுமா எங்களுக்கு காப்பாட வேண்டிய கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்வோர் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.